அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கொஸ்து செய்ய போறோம். குக்கர் எடுத்து அதுல 4 கத்திரிக்காய் ரஃப்பா சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். பிறகு 2 உருளைக்கிழங்க 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அதுல 1 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் நல்லா வேக விட்டுருங்க. விசில் நின்னதும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி ஒரு ஸ்மாஷரை வச்சு நல்லா கடைஞ்சு விடுங்க. ஒரு குட்டி பேன் அடுப்புல வச்சு சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொஸ்துல சேர்த்துக்கோங்க. கடைசியா கொத்தமல்லி இலைகளை பொடிசா சாப் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. இந்த கொஸ்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன். என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.